friends, welcome to Chennai Lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கோகனட் லட்டு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு குறைவான நேரம் தான் ஆகும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தேங்காவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அது தோலை நீக்கிடலாம். கொப்பரை தேங்காவாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது நமக்கு. இந்த தோலை நீக்கினதை தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அலசினதை டவலில் போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. நான் எப்படி துடைக்கிறேனோ அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாத போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூ மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகனட்னு கடையிலேயே விற்கிது. நம்ம கடையில் வாங்குறதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சது மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நெய்யை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது வறுத்த அந்த டெசிகேட்டட் கோகனட்டை 2 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ மில்க் மேடு இது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது ஸ்கிப் ஆகிடுச்சி, அதனால் வீடியோ சரியாக வரல. இந்த மாதிரி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மில்க் மேடை. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். நான் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது இல்லைன்னா உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒயிட்டாகவே நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். நான் வீடியோவுக்கு கலராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கலர் போடுறேன். ஆனால் கலர் போடாதீங்க அதிகமாக. கலர் எல்லா தேங்காயிலையும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆற விட்டுருங்க. ஒரு தட்டில் போட்டுட்டு இது கையில் ஆயில் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு சின்ன லட்டோ இல்லை பெரிய லட்டோ எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது உருண்டை பண்ணி வச்சுருக்கிற லட்டுவை டெசிகேட்டட் கோகனட்டில் இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. கலர்ஃபுல்லான இந்த கோகனட் லட்டுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.